அனைவருக்கும் வணக்கம். அதாவது வருகின்ற சனி பெயர்ச்சியில் செல்வ வளத்தை அள்ளப்போகின்ற அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப சனி பெயர்ச்சி எப்ப வருகிறதுனா, விஸ்வாவசு ஆண்டின் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 6/3/2026 மாசி 22ஆம் தேதி மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:56 முதல் தொடங்கி 8:26 மணிக்குள்ள சனி பெயர்ச்சி, அதாவது சனி பகவான் கும்பராசியிலிருந்து குரு பகவானின் வீடான மகர ராசிக்கு செல்கிறார். இதன் மூலியமாக 5 ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய யோகமும் பணவரமும் அதீதமாக கிடைக்கப் போகின்றது. அப்பேற்பட்ட அந்த ராசிகளில் முதல் ராசிக்காரர் யாருன்னா மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை சனி பகவான் 2ஆம் வீட்டுல இருந்ததால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு மற்றும் நிதி விஷயத்தில் பற்றாக்குறை இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அதுபோன்று பொருளாதாரத்திலும் சிறு சிறு பண வரவுகள் இருந்தாலும் தேவையற்ற விரயங்கள், கடன் தொல்லைகள் இருந்திருக்கும். அதே போன்று உடல் நலத்திலும் வயிறு பிரச்சனைகள் மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான கோளாறுகள், மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போ வேலையிலும் அவங்களுக்கு வேலை மாற்றம் மற்றும் பொறுப்புகள் அதிகரிப்பு, கல்வியில் தடை ஏற்படுவது, சவால்கள் இது போன்ற நிகழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருந்திருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள், கஷ்டங்கள், மனக்கவலைகள் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்கும். இந்த நிலைகள் அனைத்தும் மாறப்போகின்றது இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு. அதனால மகர ராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கலாம் இந்த மார்ச் 6ஆம் தேதியை. அதனால 7.5 சனியோட பிடியிலிருந்து முழுமையாக விடுபடுவதால் ராஜயோக பலன்கள் கிடைக்க போகின்றது. தைரியம் மற்றும் சகாயஸ்தானத்தில் சனி பகவான் வருவதால் முயற்சிகள் அனைத்துக்கும் வெற்றி நிச்சயம். அது மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும். தொழிலில் அதீத லாபம் கிடைக்கும். இதுவரை பட்ட அவமானங்கள் அனைத்தும் திருப்பி செலுத்த வேண்டிய காலமாகவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் கிடைக்க போகின்றது. 2வது யோகம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மிதுன ராசிக்காரர்கள். இவங்களுக்கு இதற்கு முன் சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்தார். அவர் என்ன பண்ணி இருந்தார்னா, குடும்பத்தில் ஒரு சலசலப்பு, உறவுகள் இடையே பிரிவு, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு இழுபறியான சூழலை உருவாக்கி கொண்டே இருந்திருப்பாரு. இந்த நிலை மாறப்போகின்றது. வரக்கூடிய சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல பெயர்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி கர்ம சனி காலம் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. இது உங்களுக்கு தொழில் ஸ்தானமாகவும் உங்கள் பதவியும் உயரப்போகின்றது. வேலையில் இருந்த இழுபறிகள் நீங்க போகின்றது. உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் என்றே கூட சொல்லலாம். மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதீத லாபம் கிடைக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சிக்கு பிறகு அந்த கோடீஸ்வர யோகத்தை பெறப்போகும் ராசிகள்ல இந்த மிதுன ராசி கண்டிப்பாக இருக்கின்றது. உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை சேமிப்பாக மாற்றும் போது வருங்காலம் இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து 3வது யோகம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா ரிஷப ராசிக்காரர்கள். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு முன்னாண்டு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அதுல ஒரு இழுபறி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை முடிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டப்பட்டு முடிச்சாலுமே அதற்கு உரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கும். குடும்பத்திலும் என்னடா வாழ்க்கை இது இப்படி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்திருப்பீங்க. அந்த நிலைகள் அனைத்தும் மாறப்போகின்றது என்று கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் மிக பெரிய யோகம் உண்டாக போகுது. ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல அமைகின்றார். தொட்டதெல்லாம் புண்ணா மாறப் போகுது என்றே சொல்லலாம். எந்த ஒரு நேர்மையான தொழில் செய்யும் போதும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் லாபம் இரட்டிப்பாகும். அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை இதெல்லாமே உயரும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க போகின்றது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான்
நீங்க கவனமாக இருக்கணும். அதுவும் உங்களுடைய குழந்தைகளினோட கல்வி விஷயத்துல சற்று அக்கறை காட்டுவது நல்லது. இதை மட்டும் செய்தாலே போதும். இந்த 2½ வருட காலம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அடுத்து 4வதா யோகம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா விருச்சக ராசிக்காரர்கள். இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது. இதனால ஒரு வேலையில ஒரு இழுபறி உரிய ஒரு பாராட்டு கிடைக்காமல் மன உளைச்சல், மனக்குழப்பம் அதிகமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு செயல் செய்வதற்கும் ஒரு பெரிய நாட்டம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்த இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பஞ்சம சனியாக தொடர்கிறார். இதன் மூலியமா உங்கள் வாழ்க்கையில இருந்து வந்த மனக்குழப்பம் அனைத்தும் நீங்க போகுது. உங்கள் வேலைகளில் உள்ள இழுபறிகள் மாறப்போகின்றது. லாபம் இரட்டிப்பாக இருக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். இதுவரை பிரிந்த உறவுகள் ஒன்று கூட போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு சனி பகவான் வருவதனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்திலும் உங்களை விட்டு விலகப் போகின்றது. பொதுவா தொழிலில் பெரிய அளவில் கொண்டு போக நினைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலமாகவே அமைய போகின்றது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சற்று கவனமா இருக்கணும். எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போதும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது என்பது உங்களுக்கு கண்டிப்பா நல்லதாகவே அமையும். அடுத்து 5வது யோகம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் அஷ்ட சனியிலிருந்து விடுபட போகின்றார். இந்த அஷ்டம காலம் எப்படி இருந்திருக்கும்னா, தொழில்ல அதீத லாபம் இருந்திருக்காது. வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்திருக்கும். திடீர்னு ஒரு பய உணர்வு உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். குடும்பத்துல ஒரு விதமான குழப்பங்கள் இருந்திருக்கலாம். எதிலுமே பெரிய நாட்டம் இல்லாமல், பெரிய சந்தோஷம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு மிக பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகின்றது. உங்களுக்கு சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்துல பாக்கிய சனியாகவே வருகின்றார். இதன் மூலியமா இவ்வளவு நாள் இருந்த மனக்குழப்பம் தீரப்போகின்றது. உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தீங்களோ அது அனைத்துமே உங்களுடைய முயற்சியின் காரணமாக ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்க போகின்றது. தொழிலில் நீங்கள் நினைத்த லாபம் கிடைக்க போகுது. நீங்கள் நினைத்த கோவிலுக்கு சென்று ஆன்மீக பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமாக முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனைத்து தெய்வங்களோட அருள் கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்க போகுது என்றே கூட சொல்லலாம். இப்ப இந்த 5 ராசிக்காரர்களுமே இந்த சனி பெயர்ச்சி நல்லா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இந்த ஒன்றை செஞ்சே ஆகணும். மறந்துடாதீங்க. அது என்னன்னா, உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சீங்கனாலே போதும். இந்த 2யுமே நீங்க தொடர்ந்து செய்யும் போது உங்களோட வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாகவே இருக்கும். இந்த பதிவு பார்த்த கையோட உங்களுடைய ராசி இந்த பதிவுல இடம்பெற்றிருக்கான்னு மறக்காம நமது கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.